ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டிப்புக்கு போயிடலாம். நம்ம வீட்டில் முறம் இந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கிறதுக்கான டிப் இது. இந்த மாதிரி முறத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி எந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை உள்ளே போட்டுட்டு டைப் பண்ணி விட்டுடுங்க. இப்படி செய்கிறதுனால நம்ம குப்பை வாரும்போது குப்பை முறத்துலையும் ஒட்டாது. அப்படி ஈரமான குப்பை ஒட்டினாலும் நம்ம பிளாஸ்டிக் கவரோடு கழுவிட்டால் அது போயிடுங்க. அதனால் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம பல நேரம் நின்றுட்டே நம்ம பல நேரம் செலவு பண்ணுவோம். அதனால் நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, தோசைக்கல்லில் நீங்கள் எப்போ தோசை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சூடான அந்த சமயத்தில் இந்த மாதிரி பூண்டை தூவி விட்டுடுங்க. பூண்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பூண்டோட தோல் எல்லாமே உரியறதுக்கு ஈஸியாக வந்துருங்க. நம்ம அடிச்சு உரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். சில பூண்டு, சின்ன பூண்டெல்லாம் தனியாகவே உறிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரத்தையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பு ரொம்ப பயனுள்ள டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நம்மளோட சமையல் அறையில் எப்போவுமே இந்த எண்ணெய் பாட்டிலுங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே அதோட வெளிப்புறம் நம்ம ஊற்றிட்டு வச்சக்கப்புறம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சாக்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணாத பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாட்டில் எப்படி இருந்தாலும் சரி, இந்த சாக்ஸை நல்லா அதில் நல்லா ஃபிட்டாக போட்டு விட்டுடுங்க. போட்டு விட்டுட்டு அதோட மூடியையும் சேர்த்து கவர் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணாதப்போ, யூஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த கிளாத்தை மேலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எண்ணெய் கொட்டுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம அவசரத்தில் எண்ணெய் பாட்டில் எடுக்கும்போது கை நழுவி விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்காது. இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி யூஸ் பண்ணிவிட்டு மறுபாதி நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஒன்று காஞ்சி போயிருக்கும், இல்லைனா அழுகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி நான் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புழிஞ்ச ஒரு பாதியையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதோடு பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழ பாதியும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு டூத்பிக்கை குத்தி வைக்க போகிறேன். டூத்பிக் இல்லாதவங்க நார்மலாக ரப்பர் பேண்ட் போட்டு கூட குத்தி வைக்கலாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வெளியே எவ்வளோ நேரம் வச்சாலுமே காஞ்சும் போகாது, அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி. கருவேப்பிலை உருவுறது ஒரு தனி வேலையாகவே நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஜல்லக்கரண்டியை எடுத்துக்கோங்க. அதில் எத்தனை ஓட்டை இருந்தாலும் அத்தனை ஓட்டைக்கு நடுவுலையும் 4-5 காம்பு சொருகிட்டு ஒன்றா எடுத்திங்கன்னா கருவேப்பிலை தனித்தனியாக வந்துடும். இதனால் நம்மளுக்கு உட்காந்து கை வலிக்க நம்ம கருவேப்பிலை பொறுக்கி எடுக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கருவேப்பிலை வந்துடும் பாருங்கள். இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நிறைய ஒரு கட்டாக கருவேப்பிலை வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இலை எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. உருகும்போது 1-2 இலை பார்த்திங்கன்னா தண்டோடு நின்றுடும். இதில் அந்த மாதிரி ஆகாது. இழுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக நம்ம இழுத்து முடிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையும் உருவலாம், புதினாவும் இதே மாதிரி நம்ம உருவி எடுத்து வச்சுக்கலாங்க.
அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கான ஒரு டிப்பு சொல்கிறேங்க. ஸ்க்ரீன் வந்து நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்து ஸ்க்ரீன் துணி வந்து சுருங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வேஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கிழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த கட்டுறதுக்கான அந்த ரோப் வந்து ஸ்க்ரீன் துணியில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய பழைய வளையல் வந்து நான் யூஸ் பண்ணாத வளையலை வந்து போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஸ்க்ரீன் அங்கே இங்கேன்னு வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம தேவைங்கிற சைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வளையல் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்க்ரீன் வந்து ஒன்றா ஃப்ளீட்ஸாக நம்மளுக்கு வந்து நீட்டாக தெரியும். பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் வந்து பார்த்திங்கன்னா, வேக்யூம் ஃப்ளாஸ்க்கு, எண்ணெய், ஆயில் கண்டெய்னரு, அப்புறம் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில். இது வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் மூடியே வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ரா ஸ்மெல் வரும். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வேக்யூம் ஃப்ளாஸ்க், ஆயில் கண்டெய்னர், ஸ்கூல் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு பாட்டிலுக்கு 3 விதம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கையில் நல்லா நசுக்கி அந்த வாட்டர் பாட்டில்லையோ ஃப்ளாஸ்க்லேயோ எண்ணெய் கண்டெய்னர்லேயோ போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணிங்கன்னா அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது வர்ற ஸ்மெல்லு வந்து வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நேச்சுரலாகவே ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையுள்ள ஒரு பொருள். நம்மளோட ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாட்டிலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டு கண்ணிலிருந்து தண்ணி வர்றது தான். இப்போ நம்மளுக்கு ஏன் வந்து வெங்காயம் வெட்டும்போது வந்து நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வருதுன்னா, அதில் இருக்க சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம கண்ணோட நரம்பை வந்து இரிட்டேட் பண்ணி அதிலிருந்து தண்ணி வர வைக்குது. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தியில் வந்து வெங்காயத்தை நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டவ் ஃப்ளேமில் வந்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்து அந்த உள்ளே இருக்கிற லிக்விட்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட வேண்டாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணோன்னா ஆனியனோட கலர் மாறி போயிடும். அதே நேரத்தில் வந்து அது பேர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிடோட பவர் வந்து கம்மியாகி நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முக்கால்வாசி வந்து நான் ஆனியனை ட்ரை பண்ணிட்டேன். மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா லைட்டாக பேர்ன் ஆகிருக்கு இல்லைங்களா, அது வந்து கரெக்டான டைமிங். இதை இப்போ வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய எரிச்சல் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், அது கண்டிப்பாக வராது. இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான டிஷர்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து எந்த ஒரு கிழிச்சலோ இல்லை வந்து ஓட்டையோ எதுவும் கிடையாது. யூஸ் பண்ண டிஷர்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். நம்ம இப்போ வந்து பாருங்கள், டிஷர்ட்டோட கை ரெண்டுத்தையுமே வந்து நான் வந்து இப்போ எப்படி உள்பக்கமாக இழுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள். டிஷர்ட்டோட கையோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமாக இழுத்துக்கோங்க. ஒரு சைடு இப்படி இழுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா கையோட வெளிப்புறத்தை வந்து உள்பக்கமாக இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் வந்து ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறதோங்கிறத பார்க்கலாம். இது என்னோடய ட்ராவல் கேஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வந்துட்டக்கப்புறம் சூட்கேஸை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அதில் வந்து டஸ்ட்டு, அழுக்கு நிறையா படியக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே டிஷர்ட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, டிஷர்ட்டோட கையை ரெண்டுத்தையும் உள்ளே இழுத்துட்டக்கப்புறம் என்னோடய ட்ராவல் பேக்கில் நான் சுற்றி இப்போ வந்து இந்த டிஷர்ட்டை போட்டு விட போகிறேன். நடுவில் வந்து அந்த கை வந்து எழும்பி வெளியே வந்தாலும் பரவாயில்லைங்க, அது உள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், என்னோடய ட்ராவல் பேக்கில் வந்து சுற்றி இந்த கேஸை வந்து டிஷர்ட்டை வந்து போட்டு விட்டுட்ருக்கேன்.
இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ட்ராவல் கேஸோட கலர் வந்து மாறாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டஸ்ட்டு படியாது. அதே மாதிரி அன்வான்டாக உள்ளே போகிற இன்செக்ட்ஸு நம்ம வந்து மேலே லாஃப்டில் வைக்கும்போது இன்செக்ட்ஸ் ஏதாவது உள்ளே போகிறக்கும் சான்ஸ் இருக்குது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் கை வெளியே எழும்பியிருக்கு, அதை நல்லா உள்ளே போக்கின் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ராவல் கேஸோட ஆர்கனைசரோட ரெடி ஆயாச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ் பண்ணாமல் இருக்க டிஷர்ட்டில் இந்த மாதிரி ஒரு டிப் அண்ட் ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், என்னோட ட்ராவல் ஆர்கனைசர் ரெடி ஆயாச்சு. நம்ம வெளியே ட்ராவல் ஆர்கனைசர் வாங்கணுன்னா கண்டிப்பாக 1000 rupeesக்கு மேலே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கடைசி டிப் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோட பில்லோ. பார்த்திங்கன்னா இந்த பில்லோவுக்கு வந்து ப்ராப்பரான பில்லோ கவர் கிடையாது. நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டான பில்லோ கவர் செய்ய போகிறோங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஷால் எடுத்திருக்கேன், அன்யூஸ்டு ஷாலு. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஒரு காட்டன் சுடிதாரோட ஷாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சென்டரில் வந்து இந்த பில்லோவை வச்சுட்டு ஷாலோட பார்டர் ரெண்டுத்தையுமே வந்து உள்பக்கமாக பில்லோவில் படுற மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷாலோட பார்டர் வந்து உள்பக்கமாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து மடித்து விட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடும் மடித்து விட்டுட்டு கீழே வரைக்கும் நல்லா மடித்து நீட் பண்ணிக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. காட்டன் ஷாலை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பில்லோ கவர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மடிச்சிட்டக்கப்புறம் ரெண்டு எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மடி மடித்து மேலே வரைக்கும் கொண்டு வாங்க. நான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மடிப்பு நான் வந்து மடிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி மறுபுறமும் இருக்கிற எண்ட்ஸில் வந்து ஒரு 2 மடிப்பு மடித்து மேலே கொண்டு வாங்க. இப்போ வந்து இந்த 2 எண்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். 2 எண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ண போகிறோங்க. அதை வந்து எப்படி பின் பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா, அதுக்காக ரொம்ப இழுத்து கட்ட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு கட்டுங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சேஃப்டி பின் தாங்க எடுத்திருக்கேன். அந்த 2 சேஃப்டி பின்னை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மடித்து வச்சுருக்கிற இடத்துக்கு அடியில் தான் நம்ம பின் பண்ண போகிறோம். வெளிப்புறமாக பின் பண்ணால் அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்காது, அதனால் வந்து உள்பக்கமாக பின் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி கார்னரில் பின் பண்ணாமல் நடுவில் பின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பில்லோ எடுத்து யூஸ் பண்ணி வைக்கும்போது கழண்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம இன்ஸ்டண்ட்டான பில்லோ கவர் ரெடி. இப்படி தான் நம்ம பில்லோ கவர் இருக்கும். இதுவே காட்டன் ஷாலில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வரும். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஸ்டே இன் டச், ஸ்டே கனெக்டட். நன்றி.